முதுகலை ஆசிரியர் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் வெற்றி நமதே பார்வையாளர்களுக்கு வணக்கம். செம்மொழி இலக்கிய வரலாறு இயல் 1ல் வரக்கூடிய அந்த செய்தியை பற்றிய ஒரு சில குறிப்புகள் இந்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். மொழி குடும்பங்கள் பெரும்பாலான மொழிகள் ஏதாவது ஒரு மொழியை சார்ந்ததாக தான் என்ன இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் அந்த மொழி குடும்பங்கள் எவை அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களால் மொத்தம் எத்தனை மொழிகள் பேசப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2796 இத்தனை மொழிகள் பேசப்படுகிறது. இதில் 15 வகையான குடும்பங்கள் இருப்பதாக பகுக்கப்படுகிறது. இந்திய மொழி குடும்பங்கள், உராலி மொழி குடும்பங்கள், அல்டாய் மொழி குடும்பங்கள், காக்கேசியன் மொழி குடும்பங்கள், அமெரிக்க மொழி குடும்பங்கள், ஆப்பிரிக்க மொழி குடும்பங்கள், செமிட்டிக் மொழி குடும்பம், தாய் மொழி குடும்பம், கொரிய மொழி குடும்பம், ஜப்பானிய மொழி குடும்பம், பாலேயோ சைபீரியன் மொழி குடும்பம், மலேயா ஆஸ்திரேலியன் மொழி குடும்பம், பப்புவான் மொழி குடும்பம், ஆஸ்திரேலிய பழங்குடி மொழி குடும்பம், தனிநிலை மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லி மொழி குடும்பங்கள் 15ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த 15 மொழி குடும்பங்களும் தெரிந்து வைத்துக்கொள்வது நல்லது. அடுத்ததாக அதை தொடர்ந்து பார்த்தோன்னா இந்திய மொழி குடும்பங்கள், இது நம்மளுடைய பாடப்பகுதியில் இடம்பெறக்கூடிய ஒன்று தான். இந்திய மொழி குடும்பங்கள் அப்படிங்கிறது ஆசிய துணைக்கண்டத்தில் பேசப்படக்கூடிய மொழிகளாக என்ன செய்யுது இருக்குது. இந்தியாவின் பல மொழிகள் பேசப்படுகிறது. அதனால தான் இந்தியாவை மொழிகளின் நிலம் அப்படின்னு சொல்லி டி பர்ரோ, எம்பி யமனோ போன்ற மொழியியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லியிருக்கிறது சாகத்தியலிங்கம் சொல்லியிருப்பார். இங்கே நமக்கு இந்தியாவை மொழிகளின் நிலம் என்று குறிப்பிட்டது யார் அப்படிங்கிற செய்தி, இந்த குறிப்பாக எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மொழி குடும்பங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 4. மொத்தம் உலக அளவில் மொழி குடும்பங்கள் 15, இந்திய அளவில் மொழி குடும்பங்கள் 4. திராவிட மொழி குடும்பம், ஆஸ்திரோ ஆசிய மொழி குடும்பம், இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம், சீன திபெத்திய மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லி 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அதை தொடர்ந்து பார்த்தோன்னா திராவிட மொழி குடும்பம். இந்த திராவிட மொழி குடும்பம் இந்தியாவில் திராவிட மொழிகளே பெரும்பான்மையான மக்களால் பேசப்படுகிறது. வரலாற்றினுடைய தொடக்க காலத்திலிருந்தே திராவிட மொழிகள் பேசப்பட்டு வருகிறது. அதில் திராவிட மொழிகளை வடமொழியுடன் தொடர்பு படுத்தி என்ன செய்கிறாங்க சொல்லிட்டு வராங்க. இதை இந்த கருத்து உண்மை கிடையாது அப்படின்னு ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சுருக்கிறாரு சொல்லியிருக்கிறார். அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதினவர் கால்டுவெல் அப்படின்னு நமக்கு தெரியும். அதான் அவர் சொல்லும் போதே என்ன செஞ்சுருக்காரு, வடமொழியோடு தொடர்புடையது அப்படிங்கிற கருத்தை அவர் மறுத்திருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் இந்த திராவிட மொழிகளை திருந்திய திராவிட மொழி, திருந்தா திராவிட மொழி அப்படின்னு சொல்லி 2 வகையாக பாகுபாடும் செய்கிறார். அடுத்து அதை தொடர்ந்து திருந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன, அதுக்கு ஒரு வரையறை கொடுக்குறாங்க. எழுத்து, இலக்கியம் ஆகியவற்றை பெற்ற மொழிகள் தான் திருந்திய மொழிகள். எழுத்தும் இருக்கணும், அதே மாதிரி அதுக்கு என்ன செய்யணும், இலக்கியங்களும் இருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய மொழிகள் தான் திருந்திய மொழி. அப்படி அவர் திருந்திய மொழியாக சொல்லிய குறிப்பில் இடம்பெறக்கூடிய மொழிகள் என்னென்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, குடகு. இந்த 6 மொழிகளும் இலக்கியமும் எழுத்தும் இலக்கியமும் பெற்ற மொழிகள். அதனால் இவை திருந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக திருந்தா மொழிகள், எழுத்தும் இலக்கியமும் மற்ற மொழிகளை திருந்தா மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இந்த திருந்தா மொழிகளில் இடம்பெறக்கூடிய மொழிகள் பாருங்கள்: தோத, கோத, படக, கோலமி, பார்ஜி, நாயகி, கோந்தி, கூயி, குவி, கோண்டா, மால்டா, ஒரோவன், கட்பா, குரூக் என்பன எழுத்தும் இலக்கியமும் மற்ற திருந்தா மொழிகள் அப்படிங்கிற குறிப்பு இதில் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து இந்த திராவிட மொழிகள் அவற்றிற்கிடையே காணப்படக்கூடிய மொழி அறிவு, மொழி அமைப்பு, மொழி அறிவு இவற்றின் அடிப்படையில் 3 கிளை குடும்ப வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அந்த 3 கிளை குடும்ப வகைகள் என்ன அப்படிங்கிறத
தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய காணொளியில் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த செய்திகளில் இருந்து நம்ம வந்து இந்தியாவின் மொழிகளின் நிலம் அப்படின்னு, இந்தியாவை மொழிகளின் நிலம்னு சொன்னது யார் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். திருந்திய மொழி திருந்தா மொழி என்று பாகுபாடு செய்தவர் யார்? அப்புறம் மொழி குடும்பங்கள், இந்தியாவினுடைய மொழி குடும்பங்கள் மொத்தம் 15 மொழி குடும்பங்கள் உள்ளது. உலக மொழி குடும்பங்கள் 15 மொழி குடும்பங்கள் உள்ளது. அதுலேயும் இந்திய மொழி குடும்பங்கள் 4 அப்படிங்கிற செய்தியையும் இதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். தொடர்ந்து இது போன்ற காணொளிகளை பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.